அப்போது காலம் வந்தவரை கையில் போட்டு இழுத்தது போலாக பாம்பானது இவருடைய பாதத்திலே தீண்டியது. பாம்பு கடித்து விஷமானது தலைக்கு அவனும் அந்த இடத்தில் இப்படியாக இருக்கின்ற போது இரவு நேரம் ஆகின்றது. மாலை பொழுது தேடி பார்த்தாங்க. சத்தியவந்த நடரால் பிள்ளையை தேடிக்கும் போது பிள்ளை காணவில்லை. உற்றார் உறவினரோடு சேர்ந்து தேடி பார்த்தார். ஆனால் கன்னியம்மனை காணவில்லை. ஐயோ பிள்ளையை காணவில்லையே, இரவு நேரம் ஆகிவிட்டது, இனிமே நாம் எங்கே தேடுவோம் என்று சொல்லி வீடுகளில் அமர்ந்திருந்தார். அதற்கு கண்ணு இருந்த நேரத்திலே அம்மன் இவருடைய கணவரை வந்து சொல்கின்றார். நான் வளர்ச்சி வரைக்கு வருகின்ற போது கூட வந்து அந்த வேலைக்காரன் கொலைக்காரன் என்னை அடித்து அடித்து விட்டு ஆபரணங்களை கலட்டி சென்று விட்டாரப்பா. என்னை வதம் செய்து சுரச்செடிக்குள்ள என்னுடைய பூத உடலை வைத்து விட்டு சென்று விட்டாரப்பா. அதனால நீங்கள் வந்து என்னுடைய உடலை தகனம் செய்து விடுங்கள் என்று அம்மன் சரித்திரத்தில் வந்து சொல்கின்றார். ஆசையை அறிந்தால் இந்த சட்டை இந்த நாடனாக போட்டவர். ஐயோ நம்முடைய தன்னையும் மரணம் பண்ணிவிட்டார் என்று கவலையோடு சட்டை செய்ய வேண்டாமா என்று கவலையோடு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எங்கே வாழ்கிறார்கள். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர்கள் திரும்பி வர போவதில்லை. நம்முடைய பிள்ளை வாழ வேண்டிய வருடத்திலே மரணமாகிவிட்டாரே, சன்னாளமாக கொண்டு போய் குவித்து விட்டாரே, அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்குமுறைகளை செய்ய வேண்டுமே என்று சொல்லி அம்மனுக்கு அந்த இடத்திலே தகன முறைகளை செய்து முடித்தார். உடனே செய்து முடித்தார். பார்த்தா சத்தியானந்த நாடாக கொடுத்தவர் நம்முடைய பிள்ளை நம்மிடத்தில் தரிசனத்தில் வந்து சொன்னாரே, அவள் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவளாக இருப்பாள். அவள் நிச்சயமாக இறக்கவில்லை. இவள் ஒரு தெய்வ அம்ச பிறவியாகப்பட்டவள். அவள் உயிர் போகவில்லை. அவள் உயிர் இக்கையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம பிள்ளைக்கு இந்த இடத்திலே நம்ம ஒரு ஆலயம் ஒன்றை செய்து நம்மளே நம் வழிபட்டு தர வேண்டும் கண்டிப்பாக என்று சத்தியானந்த நாடான கன்னி அம்மனுக்கு அந்த இடத்திலே பணம் அந்த இடத்துல பணவால வச்சுதான் அந்த குத்தோட நாட்டி கொண்டு கொடுப்பாங்க. அந்த இடத்துல வீடுகள் கூட இருக்கும். அற்புதமான குத்துவாய்களை வெட்டி கொண்டு வந்து அப்படியே ஒரு சின்ன ஆலயம் போல அமைத்து அப்படியே கொடைகளை கொண்டு சொல்லி அற்புதமான ஒரு ஓலைகளை கொண்டு வந்து கோயில் கட்டுறாங்க. வெட்டி கன்னி அம்மாவுக்கு நாம் ஆலயம் அமைத்து கொடைகளை கொடுக்க வேண்டும். இப்படியாக உற்றார் உறவினர்கள் அத்தனை பேர்களுமாக ஒன்று கூடி தாயாய் கன்னி அம்மனுக்கு கோவில் கட்டுவாரா Hola.
பார்த்து நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அப்படி வரும்போது நம்ம அம்மாவை இதுக்கு மேல நம்ம சிறப்பா வச்சுதான் பார்த்தாங்க. அவருக்கு சின்னதா ஒரு குடிசை ஒன்று பண்ணிட்டு அம்மனுக்கு கொடை கொடுத்தாரு. அதற்கு பிறகு அவருடைய பிற்காலத்திற்கு பிறகு அவருடைய கடமையை செய்ய வேண்டுமே, தகப்பன் செய்த தொழில் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய மூத்த மைந்தர்களாகிய ஆகப்பட்டவரும் அவருடைய தம்பி சிவனேந்திர பெருமாள் என்று சொல்லக்கூடியவரும் தந்தை செய்து வரக்கூடிய வேலையை அவரும் செய்து வந்தார். அப்படியாக இவர்கள் ஆலயம் அமைத்து ஒருவரை கொடை கொடுத்து அம்மனை அமைத்து வந்து வருகிறார்கள். அப்படி வரும்போது அம்மனும் அந்த இடத்திலே அருள் வாழ்க்கை காட்சி கொடுத்து மக்களை வாழ வைக்கும் தெய்வமாக இருக்கின்றார். மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே வரைந்த தாயாகப்பட்ட கன்னியம்மா நமது மக்களை நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும், வளர வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமது மக்களுக்கு ஏகப்பட்ட சிறுதாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது வழியாக போகக்கூடியவங்க வரக்கூடியவங்க அநேக தொழில் செய்யக்கூடியவங்க வரும்போது அம்மன் அடிபடிவாங்க. அம்மா நான் இன்னைக்கு தொழில் செய்ய போறேன், அதனால எங்களுக்கு தொழிலாளர் அமோகமாக ஆக்கணும்மா அப்படின்னு சொல்லி கன்னியம்மனை வழிநடத்தி செல்வார்களா. அம்மனை வழிநடத்தி சென்று எந்த ஒரு காரியம் செய்தாலும் சிறப்புடனே செய்ய முடிக்கப்படுமா. இப்போ அம்மனை வந்து வழிபட்டு போது நம்ம இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இதை விட மேம்பட இருக்கும் போது மறுபடியும் அம்மனை நாடி வரணும்னு சொல்லுவாங்க. இப்படியாகவே மக்கள் அம்மனை நாடி வருவதற்கு ஆரம்பித்தார்கள். அதுபோலாகவே அப்போது இந்த பிரமுக நகர் அவரோடு சேர்ந்து மயிலேறும் பெருமாள் நகர், பெரிய நகர், அவருடைய இளைவர் சிவனேந்திர பெருமாள் நகர், வைகரியாக்கள் ஆறுமுக நகர், சரவண பெருமாள் நகர், வைகரியாக்கள் அவர்களுக்கு பின் அவர்கள் வழிவந்த பிள்ளைகளாகி அவர்களுடைய சந்ததிகளாகிய திரவிய நகர், லட்சுமண நகர், ராமசாமி ஆதித்த நகர், நடராஜ குமரி நகர், தர்மரங்கராஜ நகர், இந்த இரண்டு குடும்பத்தார்களும் 5 தலைமுறைகளாக அம்மனுக்கு ஆலயம் அமைத்து அழகா கோயில் கொடுத்து அம்மனை வழிபட்டு வர்றாங்க. அது இருக்கும்போது இந்த கீழே நடுவதிருச்சி ஊர்ல இருக்கக்கூடிய ராமசாமி ஆதித்த நடார் வீட்டுல இருக்கக்கூடிய வாயுடைய இவர்கள் எல்லாம் சேர்ந்து அம்மனுக்கு 1950 இவர்கள் பூஜை கொடுத்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் இவர் குறிப்பிட்ட வயதுக்கு வந்து இவரும் மறைந்து விட்டார். அப்படி இருக்கும்போது நாடமானது நம்ம பெரியவர்கள் அவர்கள் இருக்கும் போது வரைக்கும் ஒரு சிறப்பா வழிநடத்த ஒரு காரியத்தை அதற்கு பிறகு கொஞ்சம் தாமதிக்கணும். அப்படி அம்மனுக்கு தெய்வ வழிபாடு கொஞ்சமாக தாமதித்தது. அப்படி இருக்கும் போது மக்கள் எல்லாம் பார்த்தாங்க இவ்வளவு நாள் செழிப்பா அம்மனுக்கு செய்து வந்துடும், பெரியவர் வருவர் இல்லைன்னா அதை விட்டுவிட முடியுமா, நாம இது மேலும் கொண்டு வர வேண்டும். இருக்கக்கூடிய தாயாருக்கு கண்டியமா இருக்கு, நாமும் நல்ல முறையில் வழங்கி வர வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அம்மனை சிறப்பாக வைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு சரவண பெருமாள் நடார் வைக்கிறார்கள், சண்முக பெருமாள் நடார் வைக்கிறார்கள், ஆறுமுக நடார் வைக்கிறார்கள், தங்கப்படம் நடார் வைக்கிறார்கள், துறை நடார் வைக்கிறார்கள், மயிலேறும் பெருமாள் நடார் அவர்கள், வெள்ளைய நடார் வைக்கிறார்கள், பிரமத்து நடார் வைக்கிறார்கள். இவர்கள் யாவருமாக ஒன்று சேர்ந்து கூட்டம் அமைத்து வைக்கின்றார்கள். நாம வழிபட்டு வந்ததெல்லாம் நம்ம மறுபடியும் விடக்கூடாது, மறுபடியும் செய்து கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் எல்லாருமாகவே ஒன்று சேர்ந்து அவர்கள் வரி போடுகின்றார்கள், சீதன வரி போடுகின்றார்கள், தல வரி போடுகின்றார்கள். இப்படி அவர்கள் வரி போட்டு 1980 இவர்கள் சைவ விடை எடுக்கிறாங்க. அம்மன்ட்ட உத்தரவு கேட்டு பால் பழம் பணியாரம் என்று சொல்லி அம்மனுக்கு இவர்கள் சிறப்புடன் கொடுக்கின்ற போது தாயாகிய கன்னியம்மன் பார்த்தார், நம்முடைய பிள்ளைகள் நமக்காக ஆடை அமைத்து ஊட்டு போட்டு கொடை கொடுக்கிறார்கள். ஆகையினால் இவர்கள் கொடுக்கக்கூடிய பூச்சிகளை ஏற்றுக்கொண்டு இவர்கள் வாழ வைக்கும் தெய்வமாகவும் காவல் காக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாயாகிய இந்த கன்னியம்மன் இந்த நடுவச்சு ஒரு ஆனதிலே ஓரமாகவே அமர்ந்திருந்து இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர்களுக்கும் உங்களும் தெய்வங்களுக்கு மக்களுக்கும் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாயாகிய கன்னியம்மன் இத்தலமானதிலே இருந்து பூஜை வாங்கியவாறு